இது பைபிள்ல எங்க இருக்கு? பைபிள்ல இப்படி சொல்லி இருக்கா? இந்த கேள்வினால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? பிரிந்து போன சகோதரர்கள் அடிக்கடி எல்லாத்துக்கும் கேட்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிடிவாதம் என்னன்னா, பைபிள்ல சொல்லப்படாத எதையும் நாங்க நம்ப மாட்டோம், ஏத்துக்கவும் மாட்டோம். இந்த கேள்வியே முதல்ல ரொம்ப தவறானது. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கேள்வி பதிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விடயங்களை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேரு பைபிளைய தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க பைபிளை எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு மேனுவல் புக் மாதிரி பாக்குறாங்க. எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் நமக்கு தெரியல, ஒரு மேனுவல் புக் கொடுப்பாங்க, அதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கைட்லைன்ஸ் அதுல இருக்கும். அது மாதிரியே பைபிளையும் நினைக்கிறாங்க. பைபிள்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, அறிவுரைகள் இருக்கு. ஆனா பைபிளே ஒரு மேனுவல் புக், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புக் அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்குமா? சில பேரு பைபிள ஒரு ஹிஸ்டரி புக்கா மட்டும் பாக்குறாங்க. எல்லா தகவலும் அதுல இருக்கணும், நாலு தேதி இடம் எல்லாமே சரியா இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டரி புக் அப்படின்னு நினைக்கிறாங்க. பைபிள்ல வரலாறு இருக்கு, ஆனா பைபிள் மொத்தமே ஒரு ஹிஸ்டரி புக் அப்படின்னு நினைச்சா அது சரியா இருக்குமா? இதே மாதிரி பலரும் பல மாதிரி தவறா புரிஞ்சிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இந்த பைபிள் எதற்காக எழுதப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன, இதை தெரிஞ்சுக்கிட்டா பைபிளை பாக்குற விதமே கண்டிப்பா சரியா இருக்கும், மாறும். யோவான் 20:30-31 இது தெளிவா சொல்லுது, இயேசு இறை மகனாகிய மெஸ்ஸியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றன. சோ இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது, பைபிள், அதுவும் குறிப்பா புதிய ஏற்பாடு, இயேசுவை பற்றி உள்ள நம்பிக்கையை விதைக்கவும் ஆழப்படுத்தவும் தான் எழுதப்பட்டது. நிறைய தகவல்கள் பைபிள்ல இல்ல அப்படின்னு கேட்டா இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரணம். இப்ப கேள்விக்கு வரும், எல்லாமே பைபிள்ல சொல்லி இருக்கா? சொல்லப்படல. உதாரணத்துக்கு கிறிஸ்துமஸ் விழா உலகமே கொண்டாடுது, பைபிள் என்ன சொல்லுது? கடவுள் மனிதரா பிறந்தாரு, மரியாவின் வயிற்றில் பிறந்தாரு, ஆனா அதை கொண்டாடணும் அப்படின்னு பைபிள் சொல்லுதா? சரி, அப்படின்னாலும் எந்த நாள்ல பிறந்தாரு அப்படின்னு பைபிள் சொல்லுதா? இல்ல. ஆனா நாம எல்லாரும் டிசம்பர் 25 கொண்டாடுறோம். கபிரியல் வானதூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை அறிவித்தது மார்ச் 25. சரியா 9 மாதம் கழிந்து வரக்கூடியதுதான் டிசம்பர் 25. அன்றைக்கு தான் இயேசு பிறந்தார் அப்படின்னு நம்பப்படுது. மார்ச் 25 எப்படி வருது? டெர்ட்டுலியன், அகுஸ்தினார் போன்ற தொடக்க திருச்சபை என்ன சொல்றாங்கன்னா, இயேசு இறந்ததும் பிறந்ததும் ஒரே நாள்ல. இயேசு இறந்தது மார்ச் 25, அப்ப கருவானதும் மார்ச் 25 தான். இது எல்லாம் பைபிள்ல இருக்குதா? இல்ல. அப்படிங்கறதுனால கொண்டாடுறது தப்பா? கண்டிப்பா இது தப்பு இல்ல. இங்க எந்த நாள் கொண்டாடுறோம் அப்படிங்கறது முக்கியம் இல்ல, ஆனா கடவுள் மனிதர் ஆனார், அதுதான் முக்கியம். அதைத்தான் நம்ம கொண்டாடுறோம். தூய ஆவியானவருடைய தூண்டுதல்னால கத்தோலிக்க திருச்சபை கடவுள் மனிதரானதை கொண்டாடுற பாரம்பரியத்தை தொடங்குச்சு, இன்றைக்கும் நடக்குது. அவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் அது நடக்கும். தொடக்க திருச்சபை உருவானதுல இருந்து ஞாயிற்றுக்கிழமைய ஓய்வு நாளா கடைபிடிக்கிறோம். ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளா கடைபிடிக்கணும் அப்படின்னு பைபிள்ல வெளிப்படையா எங்கேயாவது சொல்லி இருக்கா? பழைய ஏற்பாட்டு முறைப்படி யூதர்களுடைய மத வழக்கப்படி சனிக்கிழமை தான் ஓய்வு நாளா கடைபிடிச்சாங்க, இன்னும் தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்க. அப்ப ஏன் நீங்க ஞாயிற்றுக்கிழமைய ஓய்வு நாளா கடைபிடிக்கிறீங்க? பைபிள் எழுது முன்னாடியே ஞாயிறு ஓய்வு நாள் பழக்கம் இருக்கு. பைபிள்ல வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு மட்டும் இருக்கு. ஆனா அத மரபா தொடர்ந்தது கத்தோலிக்க திருச்சபை. இயேசுனுடைய உயிர்ப்பை மையப்படுத்தி உருவான ஞாயிறு ஓய்வு நாள் மரபு அப்படிங்கிறது கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாரம்பரிய மரபு. அடுத்தது, இதெல்லாம் பைபிள்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிற சபைகள் எல்லாமே பெரும்பாலும் ட்ரினிட்டி, அதாவது மூவொரு இறைவன் மறை உண்மையை நம்புறாங்க. இந்த மூவொரு இறைவன் அப்படின்னு உள்ள ஒரு கான்செப்ட், டாக்டரின் எப்ப உருவாச்சு, யார் உருவாக்குனது? இந்த கேள்விகளுக்கு பதில் எங்க இருக்குன்னா திருச்சபையினுடைய மரபில் தான் இருக்கு. கிபி
325 நடந்த நைசிய பொதுச்சங்கத்துலதான் பல விவாதங்களுக்கு பிறகு ட்ரினிட்டி, தந்தை மகன் தூய ஆவியானவர் 3 பேருமே தனித்தனியா 3 ஆட்களா இருந்தாலும் ஒரே கடவுளா இருக்கிறாங்க. இந்த உண்மை பைபிள்ல டாக்டரினா சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல. அதை நம்புறீங்களா? ஆமா. அடுத்து சோலா ஸ்கிரிப்துரா, பைபிள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பைபிள்ல எங்கேயாவது பைபிள் மட்டும் போதும், பைபிள்ல சொல்லப்படாத அப்போஸ்தலர்கள் திருச்சபையினுடைய போதனை இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? சொல்லவே இல்லை. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? 1 தீமோத்தேயு 3:15, இவ்வீட்டாரே வாழும் கடவுளுடைய திருச்சபை, திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளவுமா இருக்குது. திருத்தூதர்கள் விட்டு போன பாரம்பரிய மரபு இதெல்லாம் தெரியாம விவிலியம் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சா என்ன நடக்கும், என்ன ஆபத்துனா அதைத்தான் நம்ம எல்லா இடத்துலயும் பாக்குறோம். இயேசு ஒரே ஒரு திருச்சபை உருவாக்குனாரு. ஆனா இப்ப தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் மாதிரி, பைபிள் எடுத்தவங்க எல்லாருமே பாஸ்டர் மாதிரி, தெருவுக்கு தெருவு, வீட்டுக்கு வீடு சபைகள் உருவாகி இருக்கு. புரோட்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஆயிரக்கணக்கான புரோட்டஸ்டன்ட் சபைகள் இருக்கு. பெந்தகோஸ்தே சபை அப்படின்னு சொன்னா லட்சக்கணக்கான சபைகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா போதிக்கிறாங்க. சத்தியத்தை போதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே பைபிள் படிக்கணும். ஆனா பின்னணி தெரியாம, வரலாறு தெரியாம, பாரம்பரியம் தெரியாம எல்லாரையும் குழப்பக்கூடாது, நாமளும் குழம்பக்கூடாது. இனிமேல் பிரிந்து போன சகோதரர்கள் யாராவது உங்ககிட்ட இது பைபிள்ல இருக்கா இல்லையா, இல்லைன்னா செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, கத்தோலிக்க திருச்சபை தான் பைபிளை தந்தது. யாராவது தன்னை பத்தியே முரண்பாடா எழுதுவாங்களா? உங்க கேள்வியே தப்பானது. என்ன கேள்வி கேட்கணும்னா, கத்தோலிக்க திருச்சபை இத பற்றி என்ன சொல்லுது? ஏன்னா கத்தோலிக்க திருச்சபையும் பைபிளும் ஒருபோதும் முரணா இருக்க வாய்ப்பே இல்லை. அடுத்த வீடியோல சோலா ஸ்கிரிப்துரா, பைபிள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம் எப்படி உருவாச்சு, அதனுடைய குறைகள் என்ன, தவறுகள் என்ன அப்படின்னு உள்ளதை பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. Praise be to God.